சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக நல்ல ஒரு ஹெல்த்தியான வெஜ் நூடுல்ஸ் செய்யறதுக்காக ஒரு பேக்கெட் அளவுக்கு சிறுதானிய நூடுல்ஸ் எடுத்திருக்கோம். இந்த நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்காக 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணியில் லைட்டாக எண்ணெயும் உப்பு சேர்த்து கொதி வந்த வாட்டி நூடுல்ஸை சேர்த்துட்டு 5 நிமிஷம் வேக வச்சாலே போதுமானதாக இருக்கும். ரொம்ப வேக வச்சுட்டோன்னா குழஞ்சிரும். அதுக்கப்புறம் வெளியில் எடுத்துகிட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுட்டு இதில் 2 வரமிளகாய் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு விதைகளை நீக்கிட்டு இது கூட சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸ் ஆனியனை மெல்லிஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் வதக்கி விட்ட வாட்டி இதில் மெல்லிஸாக நறுக்கின வெஜிடபிள்ஸ் இது கூட சேர்த்துக்கலாம். இதில் கேபேஜ், கேரட், பீன்ஸ், இது கூட கேப்சிகம், ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாமே மெல்லிஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு இது கூட உப்பு சேர்த்து லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டாலே போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த நூடுல்ஸ் பேக்கெட்டோடவே ஒரு டேஸ்ட் மேக்கர் வரும் இல்லையா, அதுலேருந்து லைட்டாக நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு இது கூடவே சோயா சாஸ், சில்லி சாஸ் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்கிற நூடுல்ஸ் இது கூட சேர்த்துட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல ஒரு ஹெல்த்தியான வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். குட்டீஸ் எல்லாம் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.